2027ல வரப்போற 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா விளையாடுறது சந்தேகம்னு அஸ்வின் சொன்னதுதான் இப்ப எல்லாரும் அதிர்ச்சி ஆக்கிருக்கு. யோ மனுஷன நிம்மதியா ஸ்கூல் போக விடுங்கயா, ஏன் அதிர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? குட்டி ப்ரோ, கிங் கோலி மற்றும் ஹிட்மேன் ரோஹித் சர்மா ரெண்டு பேரோட ஃபியூச்சருமே இப்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஏன் இப்பெல்லாம் அடிக்கடி இன்ஜுரி வருது அதனாலயா? மேட்டர் என்னன்னா, இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஐபிஎல்னால நம்ம ரெண்டு சீனியர் பிளேயர்ஸ்க்குமே இப்ப ஃபிட்னஸ் இஷ்யூ வந்திருக்கு. குறிப்பா விராட் கோலிக்கு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்ததுனால அடுத்து வரப்போற ஆப்கானிஸ்தான் ஓடிஐ சீரிஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ரூல் அவுட் ஆயிருக்காரு. அது ஓகே, அப்ப ஹிட்மேனுக்கு என்னாச்சு? ஹிட்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல பல மேட்சஸ் விளையாடல. பிரைமரி ரீசனே ஃபிட்னஸ் மற்றும் மைனர் இன்ஜுரிஸ் தான். சோ அஸ்வின் சொன்ன மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? முதல்ல ஆம்ஸ்ட்ரிங் ஹிஸ்டரி. கோலியோட ஃபிட்னஸ் எலைட்டா இருக்கு, ஆனா ரோஹித்துக்கு கண்டினியூஸா ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ரிஸ்க் இருக்கு. சோ ஃபீல்ட்ல ஸ்டே பண்ணனும்னா அவரோட ஃபிட்னஸ் லெவலை இன்னும் டபுள் ஆக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் யங் பிளட் அலர்ட். சீனியர் பிளேயர்ஸ்க்கு மட்டும் இன்ஜுரின்னு வெளியே போயிட்டாங்கன்னா அது யங் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆயிடும். வேர்ல்ட் கப் நெருங்கும் போது சீனியர் பிளேயர்ஸ் இல்லாட்டி டீம் பேலன்ஸ் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். மூணாவது பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் பிரஷர். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிளேயர்ஸ் வேணும் தான், ஆனா சிச்சுவேஷன் ஃபேவரபிளா இல்லன்னா போர்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணுவாங்க. ஓ, பேக்கப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? எக்ஸாக்ட்லி குட்டி ப்ரோ. சோ இவங்க ரெண்டு பேருமே ஃபிட்னஸ் சீக்கிரமே ப்ரூவ் பண்ணலனா டீமை விட்டு தூக்கிடுவாங்க சொல்றாரா? கரெக்டா சொன்னேன் மக்களே. கிங் கோலியும் ரோஹித் சர்மாவும் வேர்ல்ட் கப் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.